வணக்கம். இன்னைக்கு நாம லெனின் எழுதிய சர்வாதிகார பிரச்சனையின் வரலாறு பற்றிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சர்வாதிகாரம், இந்த வார்த்தையோட அர்த்தத்தையே இது எப்படி தலைகீழா புரத்தி போடுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சர்வாதிகாரம் அப்படின்னு சொன்னா உங்க மனசுக்குள்ள முதல்ல என்ன வருது? ஒருவேளை ஒருத்தரோட அடக்குமுறை ஆட்சி, கண்ட்ரோலே இல்லாத அதிகாரம், சுதந்திரமே இல்லாத ஒரு நிலைமை, இதுதானே தோணுது? ஆனா நாம நினைக்கிற இந்த அர்த்தத்தை தாண்டி இந்த வார்த்தைக்கு நாம யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு மறுபக்கம் இருக்குன்னு சொன்னா வாங்க முதல்ல சர்வாதிகாரம்ங்கிற இந்த சொல்லோட புதிரான இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். சர்வாதிகாரம்னா என்ன? நாம பொதுவா என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, முழு அதிகாரமும் ஒரே ஒருத்தர்கிட்டயோ இல்ல ஒரு சின்ன குழுக்கிட்டயோ இருக்கிறது இல்லையா? இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்த வரையறை. ஆனா இப்ப நீங்க பாக்குற இந்த லெனின் சர்வாதிகார பிரச்சனைய பத்தி ஒரு முழு உரையையே எழுதியிருக்காரு. அதுல அவர் சொல்ற கருத்து நாம நினைக்கிறதுக்கு நேரெதிரா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லெனினோட இந்த வாதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு முக்கியமான விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வர்க்கம், இன்னொன்னு அரசு. இது ரெண்டுக்கும் இருக்கிற உறவுல தான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. இந்த கருத்தியலோட முதலடிய ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது அரசுங்கிறது ரெண்டு பேருக்கு சண்டை வந்தா தீர்த்து வைக்கிற ஒரு நடுநிலையான நடுவர் கிடையாது. அது எப்பவுமே எல்லாருக்கும் பொதுவானதா இருக்காது. அதுக்கு பதிலா அது அதிகாரத்துல இருக்கிறவங்களோட ஒரு கருவி. இந்த வாதத்தோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, இந்த சமூகம் வர்க்கங்களா பிரிஞ்சிருக்கு. ஸ்டெப் 2, அரசுங்கிறது நடுநிலையா இல்ல, அது எப்பவும் ஆளும் வர்க்கத்தோட ஒரு டூல் தான். அப்போ இதோட முடிவு என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தோட சர்வாதிகாரம் தான் சொல்றாங்க. சரி, அப்போ நாம வாழற இந்த முதலாளித்துவ சமூகத்துல இந்த வர்க்க சர்வாதிகாரம் எப்படி இருக்கும்? வாங்க இந்த கருத்தியல் அதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, நாம ஜனநாயகம்னு சொல்ற நாடுகள் கூட ஒரு வகையான முதலாளித்துவ சர்வாதிகாரங்கள் தான். அதாவது இங்க ஆளும் வர்க்கமா இருக்கிற முதலாளிகள் தங்களோட சொத்தையும் லாபத்தையும் பாதுகாக்க அரச ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. ஓட்டு, தேர்தல்னு எல்லாம் இருந்தாலும் உண்மையான பவர் பணம் வச்சிருக்கிறவங்க கிட்ட தான் இருக்குங்கிறது தான் இவங்களோட வாதம். ஓகே, முதலாளித்துவ சர்வாதிகாரம் ஒரு பக்கம்னா, அப்போ இதுக்கு மாற்றுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதலாளித்துவ சர்வாதிகாரத்துக்கு நேர் எதிரான ஒரு ஐடியா தான் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அப்படின்னா என்னன்னா, உழைக்கிற வர்க்கம், அதாவது இந்த சமூகத்துல பெரும்பான்மையா இருக்கிற மக்கள் அரசாங்கத்தை அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்து ஆட்சி செய்யறதுதான். இப்ப பாருங்க, இந்த ஒப்பீடு தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க பிரச்சனை ஜனநாயகம் விஎஸ் சர்வாதிகாரம் கிடையாது. அதுக்கு பதிலா கேள்வி என்னன்னா, யாருடைய சர்வாதிகாரம்? ஒரு சின்ன மைனாரிட்டியோட ஆட்சியா இல்ல பெரும்பான்மை மக்களோட ஆட்சியா? வர்க்க பிரிவினையை அப்படியே வச்சுக்கிற ஆட்சியா இல்ல அந்த பிரிவினையை ஒழிக்க போற ஆட்சியா? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான வித்தியாசம். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த உரையோட தலைப்புல வரலாறுன்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது இது கூட எப்படி சம்பந்தப்படுது? இந்த ஒரு வரி இது மொத்த வாதத்தையும் அழகா சுருக்கி சொல்லிருது. இந்த கண்ணோட்டத்துல மனித வரலாறுங்கிறதே இந்த ரெண்டு வர்க்கங்களோட ஆட்சிக்கு நடுவுல நடக்கிற ஒரு தொடர் போராட்டம் தான். அதனால கேள்வி சர்வாதிகாரம் இருக்கா இல்லையான்னு கிடையாது. கேள்வி அது யாருடைய சர்வாதிகாரம்? இது நம்மள ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது. அதாவது நாம பேசுற அரசியல் மொழியே ஒரு போர்க்களம் மாதிரி. சர்வாதிகாரம், ஜனநாயகம்னு நாம சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தைகளோட அர்த்தம் கூட ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் ஏத்த மாதிரி வளைக்கப்படுது, மாத்தப்படுது. கடைசியா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வியை எழுப்புது. நாம தினமும் கேட்கிற, பயன்படுத்துற அரசியல் வார்த்தைகளுக்கு பின்னாட இவ்ளோ பெரிய சித்தாந்தங்கள் இருக்குன்னு நாம யோசிச்சு பார்த்திருப்போமா? நாம நினைக்கிறத விட இந்த வார்த்தைகளோட அர்த்தம் ரொம்ப ஆழமானதா இருக்குமோ?